தெரியுது. மனதனுடைய இயக்கத்தை பத்தி நான் கேள்வி கேட்கல. மனது என்றால் என்ன? கருப்பு, வெளுப்பு, சிவப்பு, ஒல்லியா இருக்கும், தப்பமா இருக்கும், உருவம் இருக்கும். மனம் என்பது ஒரு உறுப்பு உடம்புக்குள்ள. மனம் என்பது ஒரு ஆர்கன், கண்ணுக்கு தெரியாத ஆர்கன். மனது என்பது ஆலோசனைகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு இடம். ஆலோசனைகள் ஏன் பிறப்பிக்கப்படுகிறது? அடுத்த கேள்வி. மனது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. புத்தி, சித்தா, நினைவு, அகங்காரம். வலது பக்க மூளையினுடைய முன்பக்கத்தில் இருப்பது புத்தி, வலது பக்க மூளையினுடைய பின்பக்கத்தில் இருப்பது சித்தா, மெடுலா ஓபலாங்கட்டா. சயின்டிபிக்கா சொன்னா மெடுலா ஓபலாங்கட்டா, தமிழ்ல சொன்னா சித்தா. இடது பக்க மூளையினுடைய முன்பக்கத்துல நினைவு, கான்ஷியஸ், அவேர்னஸ். அது இடது பக்க மூளையின் முன்பக்கம். இடது பக்க மூளையினுடைய பின்பக்கத்துல அகங்காரம், ஈகோ. 4 வகையான மனங்கள். இந்த 4 வகை மனங்கள் ஒரு மூளை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 2 மூளையில் 4 மனது செயல்படுகிறது. 4 மனது ஒருங்கிணைந்தால் மட்டுமே செயல்பாடுகள் 100% வெற்றிகரமாக முடிகிறது. இல்லைன்னா சண்டை தான். ஒருத்தன் ஒண்டியா வாழறதே கஷ்டம். 4 பேரை ஒரு ரூமுக்குள்ள சேர்த்து விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது. உங்க மாதிரி நான் இல்லை, என் மாதிரி நீங்க இல்லை, அவன் மாதிரி இன்னொருத்தன் இல்லை, செட்டே ஆகாது. ஆனாலும் இந்த 4 மனதும் ஒருங்கிணைந்து செயல்படுற மாதிரி பண்ணியிருக்கான் கடவுள். எல்லாருக்குமே மன அழுத்தம் வந்தவங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் இருக்காது. ஆலோசனைகளை பிறப்பிக்கக்கூடிய இடம் சித்தா, மெடுலா ஓபலாங்கட்டா. வலது பக்க மூளையின் பின்பக்கத்தில் இருக்கு. ஆலோசனைகள் பிறப்பிக்கக்கூடியது உங்க மூச்சு காற்று, சுவாசம் எப்படி தானியங்கி, எப்படி உங்களுடைய இதயம் தானியங்கி, எப்படி இரத்த ஓட்டம் தானியங்கி, எப்படி பசி தானியங்கி. இந்த மாதிரி தானியங்கிய செயல்கள் உடம்புல நிறைய நடக்குது. அந்த மாதிரி மனம் கூட தானியங்கி. உங்களால் மனதை இயக்க முடியாது. மனம்தான் உங்களை இயக்குகிறது. உங்கள் என்பது கான்ஷியஸ், உங்கள் என்பது நினைவு, உங்கள் என்பது அவேர்னஸ். அதை இயக்கக்கூடிய தன்மை வலது பக்க மூளை சித்தா மனதிற்குத்தான் உண்டு. இந்த சித்தாவில் என்ன இருக்குது? ஆலோசனை வர்றதுக்கு நீங்க எத்தனை ஜென்மங்கள் எடுத்தீர்கள், அத்தனை ஜென்மங்களில் என்ன என்ன செய்தீர்கள், கெட்டது நல்லது. நிறைய ஆசைகள் செத்து போடுவோம், நிறைவேறாமே செத்து போடுவோம். பிறக்கிறப்ப மனசு காலியா இருக்கு, இறக்கிறப்ப கூட மனசு காலியா இருக்கணும். கடவுள் காலியாக இல்லாத மனதை கொண்டு பிறந்திருக்கக்கூடிய உங்களை காலி செய்வதற்காக இந்த உடலுக்குள் ஆன்மாவை புகுத்தி இருக்கிறார். ஆன்மா மனதோடு இணைந்தது. ஆன்மா மற்றும் மனது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. பார்ப்பதற்கு மனமும் ஆன்மாவும் ஒன்றை போல் தோன்றினால் கூட மனம் வேறு, ஆன்மா வேறு. ஆன்மா இல்லை என்றால் மனம் செயல்படாது. மனது செயல்படுவதற்கு ஆத்ம சக்தி தேவை, சைத்தன்யம், உயிர். அந்த உயிர் தான் ஆன்மா. அந்த உயிர் இருக்கும் வரை மனது செயல்படும். உயிர் பிரியும் பொழுது மனது உயிரோடு சேர்ந்து மற்றொரு உடலுக்குள் புகும். என்னடா இவரு ஏதோ சொல்லிட்டு எது எதோ சொல்றாரு, ஏபிசிடி தெரியாம எப்படி புஸ்தகத்தை படிக்கிறது?
லாங்குவேஜை தெரியாம எப்படி பேசுறது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் மனசை சரி பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா இதெல்லாம் மெடிக்கல்ல தொட்டும் தொடாம தான் சொல்லி கொடுப்பாங்க. இது ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானம் இரண்டும் இணைந்ததை தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு ஜென்மம் எடுத்திருக்கீங்க, என்ன என்ன பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் சித்தாக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை தீக்கிறதுக்காக, அழிக்கிறதுக்காக, கழிக்கிறதுக்காக ஆலோசனைகள் 24 hours வந்துட்டே இருக்கு. இது மனசை பத்தி. மூளை 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வலது பக்க மூளை, இடது பக்க மூளை.